ஹலோ வணக்கம். ஓகே, இன்றைக்கி நான் என்ன ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து கேர்லி ஹேர் ஓகேவா. முன்னாடி வந்து கேர்லி ஹேரு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஹேராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்மூத்னிங் பண்ணேன். ஸ்மூத்னிங் பண்ணி எனக்கு ரொம்ப ஹேர் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்மூத்னிங்லாம் ஒன்றும் வேணாண்டா, நான் கேர்லி ஹேர் மெயின்டெனன்ஸே பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு இதையுமே ஒரு ஆன்லைனில் பார்த்து வாங்கினது தான். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்ன ஒரு ப்ராடக்ட் தான் இது. எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. கேர்லி ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அராத்தாவோட கேர்லி ஹேர் க்ரீமும் கேர்லி ஹேர் ஜெல்லும் ஓகேவா. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணேன். என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் ஓகேவா. ஆக்சுவலி இந்த ஹேர் கேர் இது வந்து ஹேர் கேருக்கு கண்டிப்பாக செட் ஆகாது, நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நாள் கேர்ள் பண்ணி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே இருக்கிற வழக்கமாக இருக்கிற ஃப்ரிஸியாக ஹேராக இருக்க விட ரொம்ப அதிகமாக கேர்ள் மட்டும் இல்லை ஃப்ரிஸியாக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக்குது. மீன்ஸ் ரொம்ப டீப்பு எப்படி சொல்கிறது, ட்ரை ஆக்கிடும் ஹேரை ஓகேவா. இந்த கேர்லி ஹேர் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ஷாம்பு கண்டிஷ்னர்லாம் போட்டதுக்கப்புறம் கேர்லி ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணுவோமா. இந்த க்ரீம் வந்து எப்படின்னா போட்ட உடனே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் க்ரீஸியாக தான் இருக்குது ஓகேவா. ரொம்ப க்ரீஸியாக இருக்குது. போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப கேர்ள் பண்ண மாதிரியெல்லாம் இல்லை. இதுவுமே ரொம்ப ஜெல்லு வந்து ரொம்ப பசை மாதிரி ஒட்டுற டைப்பில் தான் இருக்குது. வாட்டரிஸ் டைப்பாகவோ இல்லை எல்லோரும் அதில் சொல்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக்குது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சாஃப்டாலாம் இல்லை. நம்மள இருக்கிற ஹேர் டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது வந்து ஆக்கும். ஐ மீன் உங்களுக்கு நல்ல ஃப்ரிஸி ஹேர்னால் உங்கள் ஹேர் வந்து ஃப்ரிஸியாக தான் காட்டும். எப்படின்னா நீங்கள் கோம் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கோம் பண்ணாமல் நீங்கள் வெறும் க்ரன்ச் மட்டும் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் அதே மாதிரி அந்த க்ரன்ச் பண்ண அதே டைப்பில் உங்களுக்கு வந்து கேர்லியாக இருக்கும். அதே நீங்கள் கோம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடும் ஓகேவா. ஃப்ரிஸினா ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும். ஆயிலெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஒரே ஆயில் வாஷ்லேயே நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி க்ரீஸியாக ஃபீல் ஆகும்ல ஹேர். அந்த மாதிரி தான் இது போட்ட உடனே இருந்துச்சு எனக்கு சத்தியமாக. நான் போய் சொல்லலை, இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறனால சொல்கிறேன். நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகலாம், சரி இன்றைக்காவது கேர்லி ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணலான்னு சொல்லி கேர்லி ஹேர்லேயே பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் அன்றைக்கி என் ப்ரோக்ராமே ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி என்னையே பிடிக்காத மாதிரி ஆகிடுது இதை யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இப்போ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு என் ஹேர் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகி ரொம்ப கேவலமாக என் முடிய ஆக்கிடுது. அதனால் எனக்கு இந்த ஹேர் ப்ராடக்ட்டு பிடிக்கல. மேபி நிறைய ப்ராடக்ட்டு இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்குமா இருக்கும். அராத்தாவோடது நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்லணும் உண்மையாகவே. இன்னொன்று கோம் பண்ணுறதுக்கு நம்ம கோம் பண்ணாமல் விட்டால் கூட கேர்ளாக கிடக்குதுல, அது வந்து எப்படின்னா ரொம்ப திக் வால்யூமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப கொஞ்சம் வால்யூம் வச்சுட்டு கொஞ்சம் பெரிய வால்யூம் இருக்கிற மாதிரி காட்டுற ஹேர் இருக்குது நிறைய கேர்லி ஹேர்ஸு, அவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்களோட டீப்பாக அப்படி பண்ணி எண்ணெய் வச்சு முழுக்கின மாதிரி ஆக்கி விட்டுறது. ஸோ என்னை பொறுத்தவரை இதுக்கு வந்து இது பெருசாக ஒர்க் பண்ணலை தான் சொல்வேன். இன்னொன்று நீங்கள் அந்த அத்தனை மணிக்கும் இருந்து க்ரன்ச் பண்ணி அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு நிமிஷம் நீங்கள் கோம் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் ஹேரில் உள்ள எல்லா கேர்ள்ஸுமே போய் வேவி ஹேட் ஆகிடும். வேவி டெக்ஸ்சர்னால் வேவி டெக்ஸ்சர் ஆகிரும், பழைய டெக்ஸ்சரே ஆகிரும், க்ரீஸி ஆகிடும் ஓகேவா. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல. எவ்வளோ கொடுக்கலான்னா ஒரு கொஞ்சம் கேர்லியாக கிடக்கணும், கோம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்லியாக கிடக்கணும் 7 கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. கேர்லி ஹேர் ஜெல்லு எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இது முதல்ல ஷாம்பு கண்டிஷ்னர் போட்டு நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணி அப்புறம் கண்டிஷ்னர் போட்டு கண்டிஷனிங் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் இந்த கேர்லி ஹேரை இது என்ன க்ரீம் இருக்குல்ல இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் வெட் ஹேராகவே இருக்கணும், ட்ரை ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த கேர்லி ஹேர் ஜெல்லி ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா க்ரன்ச் பண்ணிங்கன்னா கேர்லி ஹேராகவும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் என்னோடய இதில் நல்லா இல்லை, உண்மையாகவே நல்லா இல்லை. 7 கொடுக்கலாம். ஏதோ கொஞ்சமாக பண்ணுறதுனால 7 கொடுக்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.